அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். வளவில் குறிப்பாக ஏற்கனவே மயிலாப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக யார் இருப்பார் என்ற ஒரு கணிப்பு என்பது இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக சென்னையில பாஜகவிற்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாப்பூர் தொகுதியில முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்ட பொழுது குறிப்பாக 2ஆம் இடம் பிடித்தார். குறிப்பாக திமுக அந்த தொகுதியில வெற்றி பெற்ற நிலையில தென்சென்னையில 2ஆம் இடமும் அதே போல அதிமுக 3ஆம் இடமும் சென்றதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிக அளவு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளராக பாஜக கருதக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் கடந்த காலங்களில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் களம் கண்டிருக்கிறார். அதே போல குறிப்பாக ஆளுநராக புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவில் பல்வேறு அனுபவங்களை பெற்றவராகவும் இருக்கிறார். குறிப்பாக மீண்டும் அரசியலில் தன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் அரசியலை சுட்டிக்காட்டி அவருடைய ஆளுநர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவினுடைய சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். பாரதி, வேல்முருகன், விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். மேம், பிஜேபிக்கான அந்த தொகுதிகளை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஹவ் கான்ஃபிடன்ட் மேம் இந்தியா அலையன்ஸ் இந்த முறை வெற்றி பெறுவோம்? அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. மிக மிக மகிழ்ச்சியாக ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா வெற்றி பெறுவோம். நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவீங்களா? அதை எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? எந்த தொகுதின்னு கட்சி அறிவிக்கும். கட்சி வேட்பாளர் பட்டியல்ல நீங்க பாருங்க. மீன்வேல திமுக ஒரு 26 கட்சிகளோட பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல ஒரு அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. அந்த தேர்தல் எப்படி இருக்கும் மேடம்? ஒரு காம்படிஷனும் இல்ல. மக்களுக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களோட ஆட்சி கம்ப்ளீஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். மக்கள் மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசோட நட்பு வேணும். அது இந்த ஆட்சி வந்தா இருக்கும். மேம், பிஜேபிக்கான அந்த தொகுதிகளை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஹவ் கான்ஃபிடன்ட் மேம் இந்தியா அலையன்ஸ் இந்த முறை வெற்றி பெறுவோம்? அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. மிக மிக மகிழ்ச்சியாக ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா வெற்றி பெறுவோம். நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவீங்களா? அதை எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? எந்த தொகுதின்னு கட்சி அறிவிக்கும். கட்சி வேட்பாளர் பட்டியல்ல நீங்க பாருங்க. மீன்வேல திமுக ஒரு 26 கட்சிகளோட பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல ஒரு அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. அந்த தேர்தல் எப்படி இருக்கும் மேடம்? ஒரு காம்படிஷனும் இல்ல. மக்களுக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களோட ஆட்சி கம்ப்ளீஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். மக்கள் மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசோட நட்பு வேணும். அது இந்த ஆட்சி வந்தா இருக்கும். மயிலாப்பூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டு 2வது இடம் பிடித்திருந்தார். ஆளுநராக